Dear children, welcome to our 9th standard maths class. In today's class, you are all going to learn Algebra exercise 3.13. First, let me recap the previous portion now. In last class, you learnt about elimination method. How to find the values of a linear equation in two variables using elimination method that you have learnt in last class itself. That is, if linear equation of two variables is given means we have to find the value of that two variables. So we need some method to solve the equation. In 3.10 you learned graphical method, and 3.11 you learned substitution method, in 3.12 you learned elimination method, and finally in today's class you are all going to learn cross multiplication method. Using these four methods, you can find the value of linear equation in two variables. அதாவது linear equation in two variables அப்படின்ற ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கும். அந்த ரெண்டு வேரியபிள்ஸோடைய ஆன்சர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏதாவது ரெண்டு வேரியபிள் இருக்கலாம். எக்ஸ் ஒய்ன்னு நம்ம ஜென்ரலாக படிச்சிருக்கோம். எந்த ரெண்டு வேரியபிள் இருந்தாலும் அந்த ரெண்டு வேரியபிள்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸாக இருக்கணும். லீனியர்னா டிகிரி ஒன்னாக இருக்கணும். டூ வேரியபிள்ஸ்னால் ரெண்டு வேரியபிள் இருக்கும், ரெண்டு ஆல்ஃபபெட்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி அந்த ரெண்டு வேரியபிள்ஸோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணால் நமக்கு வந்து 4 மெத்தட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக்கல் மெத்தட் படிச்சிருக்கோம். கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலான்றதை கிராஃப் போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் மெத்தட், அடுத்து எலிமினேஷன் மெத்தட். ஸோ ஃபைனலாக இப்போ நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இந்த 4 மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த ரெண்டு வேரியபிள்ஸோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து ஹெட்டிங்கில் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஹெட்டிங்கில் இருக்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ சால்வ் த டூ ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் சம் சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அவங்க ஹெட்டிங்கில் கொடுத்துட்டாங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனில் லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டிகிரி இதுக்கும் 1 இதுக்கும் 1, எங்கேயும் டிகிரி 1 டிகிரி 1, எக்ஸ் ஒய். ஸோ வேரியபிள் வந்து ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, டிகிரி 1ஆக இருக்குது. ஸோ திஸ் இஸ் செட் டு பி லீனியர் ஈக்குவேஷன் இன் டூ வேரியபிள்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணணுன்னாவே நமக்கு ப்ரொசீஜர் வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, ஈக்குவலுக்கு அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கான்ஸ்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகிடணும். அப்படியே வச்சும் போடலாம், சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். அதுக்காக என்ன செய்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த கான்ஸ்டன்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடணும். ஸோ +12 இருக்கிறது என்ன ஆகும், -12 வந்துடும். அப்போது ஈக்குவல் டு 0ன்றது மென்ஷன் ஆகிடும். ஸோ எந்த வேல்யூ இல்லை அப்படின்னா 0ன்றது வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், கான்ஸ்டன்ட் மட்டும் இல்லை வேரியபிளும் சேர்ந்து இருக்குது. ஸோ 2y ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது -2yஆக மாறிடும். 7 ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த பக்கம் போகும்போது -7ஆக மாறிடும், ஈக்குவல் டு 0. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற இந்த ரெண்டு ஈக்குவேஷன் மாடிஃபை ஆகி இந்த மாதிரி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் நீங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எல்லா வேல்யூயும் கொண்டு போயிட்டு ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்துடணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில். அப்போ தான் சம் ஈஸியாக போட முடியும். ஓகேவா? ஸோ இது லீனியர் ஈக்குவேஷனின் டூ வேரியபிள்ஸாக இருக்குது. ஸோ இது ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் இதனோட ஜென்ரல் ஃபார்ம். ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கிறதால நான் ஃபஸ்ட்டு வேரியபிளில் x1 எடுத்திருக்கேன், செகண்ட் வேரியபிளில் y1 எடுத்திருக்கேன். ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு இருக்கும். ax1 ப்ளஸ் by1 ப்ளஸ் c ஈக்குவல் டு 0. ஸோ ஏன்ற பிளேஸில் இங்கே 8 இருக்குது, அடுத்து bன்ற பிளேஸில் -3ன்னு இருக்குது, cன்ற பிளேஸில் -12ன்னு இருக்குது. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வேறு இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா இதை a1 b1 c1 எடுத்துக்கலாம். நம்மளே கன்சிடர் பண்ணுறது தான் இது. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கும். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இதே ஃபார்முக்கு கொண்டு வாங்க பார்க்கலாம். a2 வேறு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கிறதால a2ன்னு எடுத்திருக்கேன். இது என்ன செய்ய போகிறீங்க, x2ன்னு எடுத்துக்கிறோம். b2 இன்ட்டு y2 ப்ளஸ் c2 ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த ரெண்டு ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட்.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் a1 x1 plus b1 y1 plus c1 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் a2 x2 plus b2 y2 plus c2 equal to 0. இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ a1 இருக்கிற பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், 8 இருக்குது. x1ன்ற பிளேஸ் வந்து இங்கே எக்ஸாக இருக்குது. b1ன்ற பிளேஸ் சிம்பிளோட சேர்த்து சொல்லுங்கள், -3 இருக்குது. அடுத்து c1ன்ற பிளேஸ் -12. a2ன்ற பிளேஸில் 5, b2ன்ற பிளேஸில் -2, c2ன்ற பிளேஸில் -7. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேல்யூஸை நம்ம கெட் பண்ணிக்க போகிறோம். அதனுடைய ஃபார்மேட்டை இந்த மாதிரி தான் நீங்கள் எழுதணும். ஃபஸ்ட்டு எடுக்க போகிறது எக்ஸுன்ற வேரியபிள், ஒய்ன்ற வேரியபிள் தான் இருக்குது இல்லையா? ஸோ எக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல ஒய்ன்னு எழுதுங்க. எப்பவுமே கான்ஸ்டன்ட்டு ஜென்ரலாக நம்ம இந்த இடத்துல 1ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? எப்பயுமே கான்ஸ்டன்ட், அது லாஸ்ட் வேல்யூன்றது கான்ஸ்டண்ட்டாக குறிக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம 1ன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த வேல்யூ பாருங்கள், இது எப்படி ஃபார்முலானா b1 b2 c1 c2 a1 a2 again b1 b2. இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஸோ அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள், பேஜ் நம்பர் 129. இந்த இடத்துல எக்ஸ் இருக்கணும், இந்த இடத்துல ஒய், இது வந்து கான்ஸ்டண்ட்டாக மென்ஷன் பண்ண போது. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதான் ஃபார்மேட். ஃபஸ்ட் ஒன் b1 b2, லாஸ்ட் ஒன்னும் b1 b2, சென்டரில் c1 c2 a1 a2ன்னு வரணும். இது இந்த மாதிரி எழுதிட்டு ஏரோ மார்க் இப்படி போட்டுங்க. b1லேருந்து டவுன்வர்ட்ஸ்க்கு கிராஸில் ஏரோ மார்க் வரணும். திரும்பவும் இப்போ டவுனில் வந்துருச்சா, b2லேருந்து அப்பில் ஒரு ஏரோ மார்க் கிராஸில் வரணும். அப்போ c1 மென்ஷன் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கமும் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் அகெயின் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவே எழுத போகிறோம். ஸோ ஃபார்முலா எப்படி எழுதணும்னு பாருங்கள். எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் ஃபார்முலா எப்படி இருக்கும்னா எக்ஸ் டிவைடட் பை, இப்போ நான் கிராஸில் காமிச்சேன் இல்லையா, அந்த கிராஸ் வேல்யூவை நம்ம மல்டிப்ளிகேஷனில் கொண்டு வர போகிறோம். எக்ஸ் டிவைடட் பை b1 c2 மைனஸ் b2 c1. இது எங்கேருந்து வந்துச்சு பாருங்கள், இங்கே எக்ஸ் எழுதணும், இங்கே ஒய் எழுதணுமா. இந்த இடத்துல b1 b2 இருந்தது, இந்த இடத்துல c1 c2 இருந்ததில் இப்போ கிராஸ் பண்ணோம் இல்லையா, b1 into c2, அதுதான் இந்த வேல்யூ. சென்டரில் ஃபார்முலாவில் வர மைனஸ், அகெயின் கிராஸ் இப்படி பண்ணோம் இல்லையா, b2 ஃபஸ்ட்டு எழுதணும், செகண்டாக c1 எழுதணும். அப்போ b2 into c1. ஸோ எக்ஸோடைய வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் இதுதான் உங்களோட ஃபார்முலா. அடுத்தது ஒய்யோடைய வேல்யூ. ஸோ ஒய்க்கு எழுதும்போது அதே கிராஸ் ப்ராடக்டில் தான் நம்ம எழுத போகிறோம். ஒய் டிவைடட் பை c1 a2 மைனஸ் c2 a1. அதே கிராஸில் எடுத்துக்கணும். ஓகேவா? டவுன்வர்ட்ஸ் ஃபஸ்ட் எடுக்கணும், அப்புறம் அப்வர்ட்ஸ் எடுக்கணும். லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா 1 பை a1 b2 மைனஸ் a2 b1. ஸோ இது வந்து ஒய்யோட இது கான்ஸ்டன்டோட இது, நான் ஃபஸ்ட்டு போட்டது எக்ஸோட இது. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த சம்மே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபார்முலா எழுதணுன்ற நெசசிட்டி கூட கிடையாது, டேரெக்டாகவே நம்ம எழுதுறதுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்னாவே இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதிக்குங்க, ஒய் எழுதிக்குங்க, லாஸ்ட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டுக்கு 1 எழுதிக்குங்க. இங்கே நம்ம எழுத போகிறது b1 b2. இதில் எது b1 எழுதுங்க, b1ன்றது -3, ஸோ -3, b2ன்றது -2 -2. அடுத்தது ஃபார்முலாவில் c1 c2 c1 c2 சிம்பிளோட சேர்த்து எடுத்துங்க. வேரியபிள் எடுக்காதீங்க, ஒன்லி கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா? கான்ஸ்டன்ட் வேல்யூ கான்ஸ்டண்ட்டாகவே எடுத்துக்க போகிறோம். அடுத்து a1 a2, திஸ் இஸ் a1 திஸ் இஸ் a2, ஸோ a1 a2. லாஸ்ட் வேல்யூ மறுபடியும் என்ன சொல்லியிருக்கேன், b1 b2 தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். b1 b2 இதுதான் b1 b2, ஸோ b1 b2 எழுதியாச்சா. இப்போ கிராஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே இதை கிராஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து புரியும், தப்பு இல்லாமல் எழுதுவீங்க. அப்லேருந்து டவுன்வர்ட்ஸ்க்கு ஒரு கிராஸ் மார்க்கும், இங்கே டவுன்லேருந்து அப்வர்ட்ஸ்க்கு ஒரு கிராஸ் மார்க்கும் போடணும். அப்போ ப்ராடக்ட் பண்ண போகிறீங்க. ப்ராடக்ட் பண்ணும்போது அதே ஆர்டரில் தான் ப்ராடக்ட் பண்ணணும். நியூமரேட்டரில் எக்ஸ் வந்துடணும், டினாமினேட்டரில் இந்த -3யும் -7ம் மல்டிப்ளை ஆகணும். ஸோ -3 into -7 gives +21. ஃபார்முலாவில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் எழுதிடுவீங்க. இங்கே அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 into 12 24ன்னு வந்துருச்சு. ஈக்குவல் தான் போடணும், கமாலாம் போட்டுறாதீங்க, அது தப்பு. ஈக்குவல் தான் போடணும். அகெயின் ஒய் எழுதுங்க, ஒய் எழுதியாச்சு. டினாமினேட்டரில் கிராஸ் எடுங்க பார்க்கலாம். கிராஸ் எடுக்கும் போது 12 into 5, 12 5s அப்படின்னும் போது உங்களுக்கு 60 வரும். அங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதால -16 வந்துடும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு ஃபார்முலாலே ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, ஸோ மைனஸ் இங்கே போட்டாச்சு. திரும்பவும் -7 × 8 வந்து -56 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈக்குவல் டு அகெயின் ஈக்குவல் டு 1 எழுத போகிறீங்க கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு. 8 × -2 gives -16, ஃபார்முலாவில் வர மைனஸ். 5 × -3 gives 5 3s are 15, மைனஸ் இருக்கிறதால -15. ஸோ இப்போ வந்து சிம்பிள் மல்டிப்ளை ஆகணும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அகெயின் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ரெடியூஸ் ஆகிடுச்சு. இங்கே 1 பாசிட்டிவ் 1 நெகட்டிவ், சப்ராக்ட் அண்ட் புட் த பிக் நம்பர் சிம்பிள், யூ வில் கெட் -3. Here also 1 is negative, another 1 is positive, subtract and put the big number symbol -4. Here also same, so answer is -1. 1 டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். நெகட்டிவ் இருக்கிறதால -1ன்றதை எழுதுவீங்க. கிளியர் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா கம்பேர் பண்ணணும். எக்ஸோட வேல்யூவோட கான்ஸ்டன்ட் கம்பேர் ஆகணும், ஒய் வேல்யூவோட அகெயின் கான்ஸ்டன்ட் கம்பேர் ஆகணும். அப்போ தான் நம்மளோட ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எக்ஸோடைய அதனுடைய கான்ஸ்டன்ட் கம்பேரிசன் கொண்டு வரணும். எக்ஸ் டிவைடட் பை -3 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் என்னது? -1 வந்திருக்கா? இந்த வேல்யூ ரெடியூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த -1 கிடைக்கும். ஸோ -1. ஸோ எக்ஸ் டிவைடட் பை -3 ஈக்குவல் டு -1. இந்த -3 டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? மல்டிபிள் ஆகும். ஸோ -3 மல்டிபிள் ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 1 3s are 3. ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் 3. அகெயின் y வேல்யூ எடுத்துங்க, அதோட சேர்த்து அதனோட கான்ஸ்டன்ட்டை ப்ராடக்ட் பண்ணுங்கள். y வேல்யூ இஸ் y by -4 ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன? -1. இந்த -4 டினாமினேட்டருக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் வந்தால் மல்டிபிளுக்கு வரும். -1 × -4 gives +4. ஸோ x வேல்யூ இஸ் 3 அண்ட் y வேல்யூ இஸ் 4. இப்போ இந்த சம்மை வந்து நீங்கள் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும், எலிமினேஷன் மெத்தடில் போட்டாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும், கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்கும். ஆனால் ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்க? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சம்மை சால்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிள், ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார்முலா மெமரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Now let me move to the second sum. 6x plus 7y minus 11 equal to 0. 5x plus 2y equal to 13. ஸோ ஆல்ரெடி இது என்னவா இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு 0 பேட்டர்னில் இருக்குது, அப்படியே எழுதிக்கலாம். இதை மட்டும் என்ன செய்ய போகிறீங்க? +13 இந்த பக்கம் வந்தால் -13. ஸோ இட் வில் பிகம் -13, தட் இஸ் ஈக்குவல் டு 0. செகண்ட் ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஃபார்முலா பேட்டர்னுக்கு நம்ம எழுதி ஆகணும். எக்ஸ் எழுதுங்க, ஒய் எழுதுங்க, 1 எழுதுங்க. இதில் b1 வேல்யூ எது? 7ம் b2 வேல்யூ 2. அதை தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். b1 வேல்யூ b2 வேல்யூ. உங்களுக்கு ஃபார்முலா வேணும்னா புக்கில் பேஜ் நம்பர் 129 எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஃபார்முலா கிளியராக இருக்கும். அதை போட்டால் இன்னும் லென்த்தியாக போகும். ஓகேவா? அதோட சிம்பிளாக இதே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலான்றதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபார்முலாவை சைடில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7 2 எழுதிட்டோம். அடுத்து c1 c2. c1 வேல்யூ என்ன? -11. c2ஓட வேல்யூ -13. நெக்ஸ்ட்டு a வேல்யூ a1 a2 ஃபில் பண்ணணும். a வேல்யூ என்ன? 6. b வேல்யூ 5. ஸோ a வேல்யூ 6, b வேல்யூ 5. லாஸ்ட்டில் திரும்பவும் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? b1 b2 கொடுக்க போகிறோம். ஸோ b1 b2 கம்ப்ளீட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் கிராஸில் எழுத போகிறீங்க. என்ன செய்யணும் பாருங்கள், எக்ஸ் நியூமரேட்டரில் வந்துடும். 7 × -13 gives -19. ஃபார்முலாவில் மைனஸ் சிம்பிள். அகெயின் 2 × -11 gives -22 ஈக்குவல் டு ஒய் எழுதிடுங்க. -11 × 5 gives -55. ஃபார்முலாவில் வர மைனஸ் சிம்பிள். -13 × 6 gives -78 ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 தான் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 1 கொடுத்தாச்சு. 6 × 2 gives 12. ஃபார்முலாவில் வர மைனஸ் சிம்பிள். 5 × 7 gives 35. ஸோ ஃபில் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு பாருங்கள், ரெடியூஸ் பண்ண போகிறோம். சிம்பிள் ரெடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஹியர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப், நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குனாவே சப்ராக்ட் பண்ணணும், பிக் நம்பரோட சிம்பிள் போடணும். எல்லாமே அதே ஃபார்மேட்டுக்கு தான் இருக்குது. ஸோ எல்லாமே சப்ராக்ட் பண்ண போகிறோம், பிக் நம்பரோட சிம்பிளை போட போகிறோம். 91 less 22 gives 69, பிக் நம்பரோட சிம்பிள் மைனஸ்.
78லேருந்து 55 லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 23 பிக் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். 35 less 12 gives 23 big number symbol minus. So fill பண்ணியாச்சு. Next stepல x ஓட வேல்யூ constant value compare பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். x by minus 69 equal to 1 by minus 23. Denominator இருக்க minus 69 equal அந்த பக்கம் போனால் numeratorக்கு போகும். So minus 69 by minus 23. Negative negative get cancel. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time 3 time cancel ஆகும். So answer is x is equal to 3. Again y value எடுத்துங்க. y must be compared with the constant value. y by 23 that is equal to 1 by minus 23. Denominatorக்கு numeratorக்கு போகும். So cancel பண்ணிங்கன்னா 1 by minus 1 வரும். 1 by minus 1 is nothing but minus 1. Cancel பண்ணி numeratorல 1 கொடுத்துடலாம். So minus 1 is the answer. So the value of x is equal to 3 and the value of y is equal to minus 1. And next sum, 2 by x plus 3 by y equal to 5. 3 by x minus 1 by y plus 9 equal to 0. Already இது 0 formatல இருக்கு. So இதை மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம், 5 இந்த பக்கம் வந்தால் minus 5 வந்துடும். அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்க்கலாம், இது எல்லாமே ஃப்ராக்ஷனாக இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் தான் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன் ஃப்ராக்ஷனாக இருக்குது ஒரு சில சம் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணணும். நீங்கள் டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன்றது லோயர் கிளாஸில் படிச்சிருக்கீங்க. 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து டைரக்ட் வேரியேஷன் இன்வர்ஸ் வேரியேஷன் போர்ஷன் வந்து வந்திருக்கு. ஸோ எப்போல்லாம் டைரக்ட் இன்வர்ஸ் அப்படின்றத படிப்பீங்கன்றதும் தெரியும். ஒரு பென்னோட காஸ்ட் வந்து 5 rupeesனா 10 பென்னோட காஸ்ட் எவ்வளோன்னு கேட்கும்போது இது டைரக்ட் வேரியேஷன். காஸ்ட்டை பற்றி பேசும்போது டைரக்ட் வேரியேஷனில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ் வேரியேஷன் போது ஒர்க், மென், டைம், ஒர்க் இதை பற்றிலாம் மென்ஷன் பண்ணும்போது இன்வர்ஸ் வேரியேஷன்றதை படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஜென்ரலாக வந்து அந்த ஹெட்டிங் வச்சே இது டைரக்ட் ப்ரப்போர்ஷன், இது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்றதை ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் வரும்போது நம்ம எப்பயுமே வந்து அந்த சம் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனாக இருந்தால் ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டில் வந்துடும் உங்களுக்கு. இது ஞாபகம் வச்சுக்க, இந்த சம் வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. அது எப்போ இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் வருன்றது நம்ம வேர்ட் ப்ராப்ளம் வரும்போது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இது டைரெக்டாக ஈக்குவேஷனாக கொடுத்ததால உங்களால் அது வந்து இன்வர்ஸாக டைரெக்டான்றதை நம்ம அந்த ஃப்ராக்ஷனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இது இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன் ஃபார்முலா சம்மு. ஸோ அப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மேட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எலிமினேஷனில் சொன்னது தான். ஸோ இந்த 1 by xக்கு அசம்ஷன் கொடுக்க போகிறோம். இந்த பிளேஸ் 2 by xன்னு இருக்கான், இது எப்படி எழுதலாம், 2 into 1 by xன்னு எழுதலாம். இந்த 1 by xக்கு பதிலாக நான் ஒரு அசம்ஷன் இது ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த இடத்துல ஏன்னு ஃபில் பண்ண ஆகிடும் 2 into a 2a, அதான் இந்த 2aன்ற வேல்யூ. ஓகேவா? அடுத்து 1 by yக்கு நான் bன்னு எடுத்திருக்கேன். ஸோ 3bன்னு வந்துடும். இந்த 5 இந்த பக்கம் வந்தால் minus 5 ஆகிடும், ஈக்குவல் டு 0. இது நம்ம எடுத்திருக்கிற அசம்ஷன். ஓகே. அண்ட் தென் ஆல்ரெடி 1 by x ஏன்னு எடுத்துட்டோம். ஸோ 3a 1 by y வந்து bன்னு எடுத்திருக்கோம், minus b plus 9 equal to 0 செகண்ட் ஈக்குவேஷன். திரும்ப என்ன செய்ய போகிறோம், இப்போது நம்ம abc தான் எடுத்திருக்கோம், சாரி ab தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த இடத்துல xyன்னு எழுதாமல் இங்கே இருக்கிற வேரியபிள் எடுத்து எழுதணும். a b கான்ஸ்டன்ட் வேல்யூ 1ன்னு கொடுத்தாச்சு. அடுத்து இங்கே எப்பயுமே ஃபில்லிங் வந்து b1 b2 c1 c2 a1 a2 அகெயின் b1 b2 இந்த ஃபார்மேட் தான் இந்த கிராஸில் தான் வரணும். அது அகெயின் இங்கே டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் இந்த கிராஸில் தான் நாங்கள் சம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அதே ஃபார்மேட்டுக்கு ஃபில் பண்ணுங்கள். 3 ஹியர் இட் இஸ் -1. அடுத்தது இது b வேல்யூமா, அதுக்கு அடுத்தது c1 c2 எடுத்துக்கணும். c வேல்யூ என்னது, c1 வேல்யூ -5, c2ஓட வேல்யூ 9. திரும்பவும் a1 a2 2 3 கோஎஃபிஷியன்ட் வந்து 2 3ன்னு வந்துடும். திரும்பவும் லாஸ்ட்டாக b1ஓட கோஎஃபிஷியன்ட் 3, b2ஓட கோஎஃபிஷியன்ட் -1. இங்கே வேல்யூ எதுவுமே இல்லை, ஸோ அதனால் நெகட்டிவ் சிம்பிளோட சேர்த்து -1 கொடுக்க போகிறோம். இங்கே இருக்கிற a1 நியூமரேட்டருக்கு எழுதிக்கோங்க, கிராஸில் கொண்டு வாங்க. 3 into 9 gives 27, ஃபார்முலாவில் வர மைனஸ், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் gives ப்ளஸ், 1 into 5 gives 5. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு b எழுதுங்க. இங்கே டினாமினேட்டரில் -5 into 3 gives -15, ஃபார்முலாவில் வர மைனஸ் சிம்பிள், 9 2s are 18. ஈக்குவல் டு இங்கே சீன்னு கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலி இது 1, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க நீங்களே, அது 1 அது. 2 into -1 gives -2, ஃபார்முலாவில் வர மைனஸ், 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 27ல் 5 லெஸ் பண்ணுங்கள், 22.
இது ரெண்டுமே negative. So add and put the minus symbol, you will get minus 33. Here also both are negative. So add and put the minus symbol, minus 11. Now you have to compare the value with the constant. இந்த வேல்யூவோட இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கம்பேர் பண்ணுங்க. அதை மட்டும் எடுத்துங்க. a by 22 equal to 1 by minus 11. இந்த 22 நியூமரேட்டருக்கு போகும். அப்போ நியூமரேட்டருக்கு போனால் என்ன ஆகும்? மைனஸ் 22ன்னு ஆகிடும். சாரி 22 தான் வரும். டினாமினேட்டருக்கு மைனஸ்ன்றதுனால அதை நியூமரேட்டரில் எழுதிடுவோம் மைனஸ். இங்கே பாருங்கள், a by 22 equal to 1 by minus 7 இருக்கு இல்லையா? இந்த 22 நியூமரேட்டருக்கு போகும். ஸோ a equal to 22 by minus 11 வரும். டினாமினேட்டரில் எப்பவுமே வந்து நெகட்டிவ் வரக்கூடாது, ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். அதுதான் இந்த ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணுங்கள். 1 time minus 2. ஸோ ஆன்சர் இஸ் minus 2. Now you have to compare with the b value. b by minus 33 equal to 1 by minus 11. ஸோ minus 33 நியூமரேட்டருக்கு போகும், ரெண்டும் கேன்சல் ஆகும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ண ஆன்சர் 3. நம்ம கண்டுபிடிச்சிக்கிறது a வேல்யூ b வேல்யூ தான். ஆக்சுவலி ஏயோட வேல்யூ என்ன அசம்ஷன்? 1 by x. ஸோ அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூஷன் கொண்டு வரணும். இப்போது 1 by xோட வேல்யூ ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துருக்கோமா? 1 by x ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ என்ன? மைனஸ் 2. ஏன்ற பிளேஸில் மைனஸ் 2ன்னு போடுங்க. இப்போ இந்த மைனஸ் 2 டினாமினேட்டருக்கு வரும், இந்த எக்ஸ் வந்து நியூமரேட்டருக்கு போகும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by minus 2ன்னு வரும். டினாமினேட்டரில் நெகட்டிவ் வரக்கூடாது, இப்போ தான் சொன்னேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆன்சர் நியூமரேட்டருக்கு போகும். நெகட்டிவ் வேல்யூ மைனஸ் 1 by 2 இஸ் த ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 1 by ஒய்யோட வேல்யூ என்ன எடுத்திருக்கோம்? பின்னு எடுத்திருக்கோம் இல்லையா? ஸோ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பியோட வேல்யூ 3. 1 by y ஈக்குவல் டு 3. 3 டினாமினேட்டருக்கு போகும், y வந்து நியூமரேட்டருக்கு வரும். ஸோ y வேல்யூ இஸ் 1 by 3. ஸோ y is equal to 1 by 3 is the final answer. So we find the value of x as well as y. Second sum. Akshaya has 2 rupee coins and 5 rupee coins in her purse. If in all she has 80 coins totaling rupees 220. How many coins of each kind does she have? This is a question for you. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அக்ஷயா கிட்ட 2 rupee காயின்ஸும் 5 rupee காயின்ஸும் அவரோட பர்ஸில் இருக்குது. மொத்தமாக அவகிட்ட இருக்கிற காயின்ஸோட கவுண்டிங் 80 காயின்ஸ். ஓகேவா? எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணால் அவங்கக்கிட்ட இருக்கிறது வந்து 80 காயின்ஸ் இருக்குது. அதில் 2 rupee காயின்ஸ் தனியாக, 5 rupee காயின்ஸ் தனியாக. ஸோ நம்ம அது இந்த இடத்துல அசம்ஷன் கொடுக்க போகிறோம். லெட் த நம்பர் ஆஃப் 2 rupee காயின்ஸ் பி எக்ஸ். ஸோ 2 rupee காயின்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். நம்பர் ஆஃப் 5 rupee காயின் பி ஒய். 5 rupee காயினை ஒய்ன்னு எடுத்துட்டோம். அது ரெண்டுத்தையும் நம்ம எத்தனை காயின் இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குன்னு இருக்காங்க? 80 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 80. ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ருப்பீஸ் 220 டோட்டலி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது 2 rupee காயின்ஸோடைய வேல்யூ, 2 rupee காயின்ஸோட வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10 2 rupee காயின்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்க. 2 rupee காயின்ஸ் 10 இருக்குன்னா அது வந்து எவ்வளோ வேல்யூ? அதுக்கு 10 into 2 gives 20 rupees இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? அதே மாதிரி 5 rupee காயின்ஸ் வந்து ஒரு 20 இருக்குது இல்லை 10 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 5 into 10 gives 50. ஸோ அப்போது அது ரெண்டுத்தையும் அதனுடைய வேல்யூவை டோட்டல் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 220. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அப்போது 2 rupee காயின் வந்து எக்ஸ் எடுத்திருக்கோம், அதனோட வேல்யூ மல்டிப்ளை ஆகணும். 2 rupeesன்றது மல்டிப்ளை ஆகணும். 2 into எக்ஸ் ப்ளஸ் 5 into y equal to 220. இது வந்து காயினோடைய கவுண்டிங்கோடைய ஈக்குவேஷன். இது அந்த காயின்ஸோடைய வேல்யூவோடைய ஈக்குவேஷன். வேல்யூ வந்து 220 rupeesன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 அதாவது 2 rupee காயின் வந்து சம் வேல்யூ, எத்தனை வேல்யூ இருக்குன்னு தெரியாது. 5 rupee காயினும் எத்தனை வேல்யூ இருக்குன்னு தெரியாது, எத்தனை கவுண்டிங் இருக்குன்னு தெரியாது. அந்த கவுண்டிங்கை கொண்டு வந்து இந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணி அந்த காயின்ஸ் வந்து எத்தனை இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இது நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும்னு நெசசிட்டி கிடையாது. அந்த எக்ஸசைஸில் இருக்கிறதால நம்ம அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடே யூஸ் பண்ண போகிறோம். ஜென்ரலாக நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஹெட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது நான் இப்போ எடுத்துருக்கிறது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த 80 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 18 ஆகிடுச்சு, ஈக்குவல் டு 0. 2x ப்ளஸ் 5y 220 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 220. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் எடுத்துட்டோம்.
அடுத்து என்ன செய்யணும், எப்பவும் போல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் என்ன செய்வோமோ அதுதான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ எக்ஸு ஒய்யு கான்ஸ்டன்ட்டுக்கு 1 எடுத்தாச்சு. b1 b2 எது b1, இங்கே இருக்கிற 1 தான் b1, இங்கே இருக்கிற 5 தான் b2. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன வரும், c1 c2. c1ஓட வேல்யூ -80, c2ஓட வேல்யூ -220. a1 a2 அடுத்த வேல்யூ இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ a1 a2. லாஸ்ட் வேல்யூ அகெயின் b1 b2 தான் எழுதணும். ஸோ b1 b2 எழுதியாச்சு. இங்கே கிராஸ்ன்றதை கொடுக்காமல் இருக்காங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா, இந்த இடத்துல டவுன்வர்ட்ஸ் அப்வர்ட்ஸ் அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷனை காட்டுங்க. நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் த x as the numerator. 1 into -220 gives -220, ஃபார்முலாவில் வர நெகட்டிவ். 5 into -80 gives -400 equal to y-ஓட வேல்யூ நியூமரேட்டர். -80 into 2 gives -60, ஃபார்முலாவில் வர நெகட்டிவ். -220 into 1 gives -220 equal to 1 into 5 gives 5, 1 into 2 gives 2. ஸோ ஃபார்முலாலே நெகட்டிவ் இருக்கிறதால நடுவில் மைனஸ் சிம்பிள் கொடுத்துட போகிறீங்க. இப்போ ரெடியூஸ் பண்ணுங்கள், ரெண்டு நெகட்டிவ் பிட்வீனில் இருக்குன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். ஹியர் ஆல்சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். இதில் டைரெக்டாக 5ல் 2 லெஸ் பண்ணால் 3 வந்துடும் உங்களுக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கிறதால சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சிம்பிள் போட்டால் 180. இங்கேயும் அதே தான் உங்களுக்கு. சப்ராக்ட் பண்ணி பிக் நம்பர் சிம்பிள் போடுங்க. ஈக்குவல் டு 1/3. எக்ஸோட கான்ஸ்டன்ட் உங்களுக்கு வந்து கம்பேர் பண்ணணும். x/180 ஈக்குவல் டு 1/3. 180 உங்களுக்கு நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ நியூமரேட்டருக்கு 180 வந்துருச்சு. டினாமினேட்டரில் 3 இருக்குது. கேன்சல் பண்ணிங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 16 வந்துடும். இந்த ஸ்டெப்பு போடாமல் டைரெக்டாகவே இந்த ஸ்டெப்பு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். அடுத்து y/60 ஈக்குவல் டு 1/3. 60 உங்களுக்கு நியூமரேட்டருக்கு போகும். ஸோ இந்த ஸ்டெப்பு போடணுன்ற நெசசிட்டி கிடையாது, போட்டாலும் தப்பு இல்லை, போடலினாலும் தப்பு இல்லை. ஸோ 60 நியூமரேட்டருக்கு வந்துடும். 60 divided by 3 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20. அப்போ என்ன சொல்ல வராங்க பாருங்கள், நம்ம எக்ஸுன்றது 2 ரூபி காயின் எடுத்தோம், அது 60 காயின்ஸ் இருக்கும். அடுத்து ஒய்ன்ற வேல்யூ நம்ம வந்து 5 ரூபி காயின் எடுத்திருக்கோம், அது எத்தனை இருக்குது, 20 காயின் இருக்குது. இது ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள், டோட்டல் பண்ணால் உங்களுக்கு மொத்தமாக வந்து 80 காயின்ஸ் வந்துருச்சா. ஸோ 80ன்றது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அடுத்து இது வந்து எக்ஸுன்ற வேல்யூ நம்ம 2 ரூபி காயின் எடுத்தோம். இப்போ 2ஓட 60 காயின்ஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 120. 5 into 20 gives 100. இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணுங்கள் பார்க்கலாம், 220. அப்போது நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த வேல்யூவை டோட்டல் பண்ணால் உங்களுக்கு 220. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு பாருங்கள். அப்போ 2 ரூபி காயின் வந்து 60, 5 ரூபி காயின் 20. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் here it is. And last sum, it takes 24 hours to fill a swimming pool using 2 pipes. 2 பைப்பை யூஸ் பண்ணி 24 மணி நேரத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரம்னா 1 day. 1 day ஆகும் 2 பைப்பு யூஸ் பண்ணால் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஃபில் ஆகிறதுக்கு. If the pipe of larger diameter is used for 8 hours and the pipe of a smaller diameter is used for 18 hours. இந்த இடத்துல 18 உங்களுக்கு புக்கில் கரெக்டாக தான் இருக்கும், இந்த இடத்துல மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது. நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை, புக்கை பார்த்து கொஸ்டின் எழுதுங்க. ஸோ 18 is the correct answer. Only half of the pool is filled. How long would each pipe take to fill the swimming pool? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி 2 பைப் யூஸ் பண்ணால் அது ஃபில் ஆகிறதுக்கு 1 day ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, அதாவது 24 hours. லார்ஜர் டயமீட்டர் கொண்ட பைப் யூஸ் பண்ணால் 8 மணி நேரம் ஆகும் ஃபில் பண்ணுறதுக்கு. லார்ஜர் டயமீட்டர்னால் அந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்கும், அப்போ ஃபோர்ஸ் தண்ணி வந்து அதிகமாக வரும். அந்த பைப் ஆஃப் ஸ்மாலர் டயமீட்டர், ஸோ அதனோட ஹோல்ஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதில் வர தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும், அளவும் கம்மியாக இருக்குன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அது வந்து 18 hours எடுத்துக்குதான். அதுக்கு அடுத்தது ஒன்லி half of the pool is filled. பாதி டேங்க் தான், பாதி ஸ்விம்மிங் பூல் தான் ஃபில் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு லாங் would each pipe take to fill the swimming pool? அப்போ ரிமைனிங் பாதி ஸ்விம்மிங் பூல் ஃபில் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்குன்னா ரிமைனிங் இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூல் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கொன்றது தான் உங்களோட கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த இடத்துல அசம்ஷன் எடுக்க போகிறோம். லெட் த டைம் டேக்கன் பை த லார்ஜர் டயமீட்டர் பைப் பி எக்ஸ் hours. லார்ஜர் பைப் இருக்கு இல்லையா, டயமீட்டர் பைப் இருக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம எக்ஸ் ஹவர்ஸ்ன்னு டைம், அதாவது அசம்ஷன் எடுத்திருக்கோம். த டைம் டேக்கன் பை த ஸ்மாலர் டயமீட்டர் பைப் பி ஒய் hours எடுத்தாச்சா.
இப்போ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு இப்போ தான் சொன்னேன் டைரக்ட் ப்ரப்போர்ஷன் இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷன்றது. இது டைமும் ஒர்க்கு டைம் ஒர்க் அப்படின்னும் போதே அது வந்து இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் தான் வரும். ஓகே, ஸோ அப்போ எடுக்கும் போது நம்ம ஈக்குவேஷனை வந்து ஃப்ராக்ஷனாக தான் எடுக்கணும் இந்த சம்முக்கு. இதுக்கு முன்னாடி சம்மில் வந்து நம்ம அந்த காஸ்ட்டு அதனுடைய அந்த பொருள் அதை பற்றி நம்ம எடுக்கும் போது அந்த ப்ராடக்ட்டும் அந்த காஸ்ட்டும் எடுக்கும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைரக்ட் ப்ரப்போர்ஷன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்லாம் எடுத்திருக்கோம். இது வந்து டைம் ஒர்க் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் தான் எடுக்கணும். ஸோ அதனால் 1/x + 1/y = 24 hours கொடுத்துருக்காங்க இல்லையா, அதையும் நம்ம ஃப்ராக்ஷனில் தான் எடுக்கணும். ஸோ 1/24 இன்வர்ஸ் ப்ரப்போர்ஷனில் சேஞ்ச் பண்ணிட்டோம். அடுத்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு 8 hours சொல்லியிருக்காங்க. அடுத்த பைப் யூஸ் பண்ணும்போது அதாவது லார்ஜர் டயமீட்டர் யூஸ் பண்ணும்போது 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மாலர் டயமீட்டர் பைப் யூஸ் பண்ணும்போது 18 hours சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 18 இப்போ டினாமினேட்டரில் வேரியபிள் வந்திருக்கும் எக்ஸ் ஒய்ஏ. எவ்வளோ ஸ்விம்மிங் பூல் ஃபில் ஆகுது? ஆஃப் ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் பாதி தான் ஃபில் ஆகுது, அதனால் 1/2ன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு ஃப்ரேம் ஆகிடுச்சு. ஃப்ராக்ஷனாக இருந்தாவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அசம்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1/xன்னு வந்திருக்கு, அப்போ ஏன்னு எடுத்துக்கிறோம். 1/yஏ பின்னு எடுத்திருக்கோம். அதை எடுத்து வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/xன்ற பிளேஸ் a + b = 1/24. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஃப்ராக்ஷனாக இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஹோல் ஈக்குவேஷனை 24ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 24a, இது 24b. இந்த இடத்துல 24 வரும்போது 24 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 1 வந்துடும். இந்த 1 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்ததால் அது -1ஆக மாறிடுச்சு. லெட் இட் பி தேர்ட் ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் பாருங்கள், 8/xன்னு இருந்துச்சா, அப்போது இது 8aவாக மாறிடும். 18/yன்றது 18bயாக மாறிடுச்சு. 1/2 ஆசிரிஸ் அப்படியே வந்துருச்சு. இந்த இடம் ஃப்ராக்ஷனாக இருக்குது இல்லையா, அது ரிமூவ் ஆகணும். ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம், இங்கேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். 2 × 8 gives 16, 2 × 18 gives 36. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 வந்துடும். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போங்க, -1ஆக மாறிடுச்சு. நவ் யூ ஹேவ் டு ஃபில் த வேல்யூஸ் யூஸிங் த ஃபார்முலா. AB தானே வந்திருக்கு. ஸோ A B கான்ஸ்டன்ட் வேல்யூ 1. ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல B1 B2 தான் ஃபஸ்ட்டு ஃபில் ஆகணும். B1 எது? 24. B2 எது? 36. B1 B2. அடுத்து என்ன வேல்யூ ஃபில் ஆகணும்? C1 C2. C1 வேல்யூ -1, C2 வேல்யூ ஆல்சோ -1, -1, -1. அகெயின் A1 and A2. A2ஓட வேல்யூ here it is 16. So 24 and 16. Finally again you have to write B1 B2. அது எழுதியாச்சு. கிராஸ் பண்ணுங்கள். கிராஸில் இந்த இடத்துல மென்ஷனே பண்ணல, நீங்களே போட்டுக்கோங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொடுக்கும்போது பாருங்கள், டாப் டு பாட்டம் அண்ட் பாட்டம் டு டாப் இந்த மாதிரி கிராஸில் கொடுத்துங்க. கிராஸில் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து சம் புரியும் போடும்போது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது மல்டிப்ளிகேஷன் கொண்டு வாங்க. 24 × -1 gives -24. ஃபார்முலாவில் ஒரு -. 36 × -1 gives -36. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. Again p divided by -1 × 16 gives -16. Formula ஒரு minus. -1 × 24 gives -24. Minus into minus plus ஆயிடும். Here 1/24 × 36 gives 864. Formula ஒரு negative. 1 × 24 gives, sorry 1, that is not 1. 16 × 24 gives 384. இந்த value வந்து 16 × 24. இப்போ என்ன செய்ய போறீங்க? Negative and positive, subtract and put the big number symbol. Here also negative and positive, so subtract and put the big number symbol. Here 480 as it is. Compare பண்ணுங்க. A ஓட constant value 12 வந்து உங்களுக்கு numeratorக்கு போகும். கரெக்டா? So 12 numeratorக்கு போனால் இந்த வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணால் 1 time, this is 40 time cancel ஆகும். So answer is A ஓட வேல்யூ 1/40. இப்போ என்ன செய்யணும்? B ஓட வேல்யூவோட constant வந்து கம்பேர் ஆகணும். b/8 = 1/480. 8ஓட வேல்யூ நியூமரேட்டருக்கு போகும். 8/480 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 time, this is 60 time. ஸோ 1/60. ஆல்ரெடி அசம்ஷன் தானே கொடுத்துருக்கோம். ஏவோட வேல்யூ 1/xன்னு எடுத்திருக்கோம். ஸோ 1/x = A வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/40. 1/40 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 40 இங்கே நியூமரேட்டருக்கு போகும், எக்ஸ் வந்து நியூமரேட்டருக்கு போகும். ஸோ x = 40 is the answer. அடுத்து 1/y = bன்னு எடுத்துருக்குமா? ஸோ 1/y b = bயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/60. இப்போ இதுவும் உங்களுக்கு டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ 60 நியூமரேட்டருக்கு போயிடும். இந்த y
நியூமரேட்டருக்கு போகும். ஸோ y is equal to 60 is the final answer. ஸோ நமக்கு லார்ஜர் பைப் யூஸ் பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூலை ரிமைனிங் பார்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு 40 hours தேவைப்படுது. ஸ்மாலர் பைப் யூஸ் பண்ணால் 60 hours தேவைப்படுது. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஸோ ஐ திங்க் யூ ஹவ் learned today's portion very well. Thank you all of you. Have a nice day, children.